ஜோதிட தகவல்ல பலவிதமான தகவல்களை உங்களிடம் பரிமாறி வருகிறேன். இன்று உங்களிடம் ஒருத்தருக்கு சொந்த தொழில் யோகம் உண்டா, சொந்த தொழில் அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் ஏற்படும், எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் தொழிலில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் என்பதனை பற்றி சுருக்கமாக ஒரு தகவல்களை கூற உள்ளேன். ஒருத்தருக்கு குறிப்பா இன்றைய உலகில் பார்த்தீங்கன்னா நல்ல படிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு வேலையில இருப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஆசை, நம்ம ஒரு முதலாளி ஆயிடணும்னு சொல்லிட்டு, நம்ம சொந்த தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பதவியில் இருப்பாங்க, பெரிய பதவியில் இருந்தாலும் நம்ம சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணுன்ற ஒரு ஆசைப்படுவாங்க. ஆசைப்படுறது முக்கியம் கிடையாது. நம்ம ஜாதகத்தில் அதற்கான அமைப்புகள் நல்லா இருந்தாதான் தொழில் செய்ய முடியும். அதை மட்டும் நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஜாதகத்திலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்ன பாவத்திற்கு 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் ஆகும். ஜாதகத்தை துல்லியமா கணிச்ச பிறகு லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் ஒரு வலுவான நிலையில் இருந்தாலும் சொந்த தொழில் யோகம் உண்டாகும். 10ஆம் அதிபதி என்ன கிரக சேர்க்கை பெறாரு ரொம்ப ரொம்ப முக்கியம். 10ஆம் அதிபதி ஒரு நல்ல கிரக சேர்க்கை பெற்றிருந்தால் ஒரு வளமான பலன்கள், தொழில நல்ல முன்னேற்றங்கள், தொழில நல்ல வளர்ச்சிகள், தொழில நல்ல ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். பொதுவா ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் நல்ல வலுவாக இருப்பது மட்டும் இல்லாமல் அந்த 10ஆம் அதிபதியோட சேரக்கூடிய கிரகங்கள் ஒரு சுபகிரகங்களாக இருப்பது மிக மிக சிறப்பு. குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருப்பது மிக மிக சிறப்பு. சூரியன் சேர்ந்திருக்கிறது கூட ஒரு சில வளமான பலன்களை தரும். அது போல ராகு சேர்ந்திருக்கிறது கூட ஒரு பிரம்மாண்டமான நல்ல வளர்ச்சியும் நல்ல யோகத்தையும் ஒரு வளமான பலன்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதுவே ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி போய் ஒரு ஜாதகத்துல கேது சேர்க்கை பெற்றிருந்தாலும், 10ஆம் அதிபதி போய் ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தாலும், அடுத்து குறிப்பாக 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல போய் தேய்விரை சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்ல ரொம்ப எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிது. அடுத்து ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் பாதகஸ்தானம்னு ஒரு சில ஸ்தானங்கள் உண்டு. அந்த ஸ்தானத்துல போய் 10ஆம் அதிபதி இருந்தாலும் அவங்க தொழில் செய்யறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ஜாதகத்திற்கு லக்ன பாவத்திற்கு, அதாவது சரலக்னம்னு சொல்றது மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த லக்னக்காரங்களுக்கு 11ஆம் வீடு பாதகஸ்தானம். அடுத்து ஸ்திரலக்னம்னு சொல்லக்கூடிய லக்னமான ரிஷபம், உங்களுக்கு சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய லக்னத்திற்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீடு பாதகஸ்தானம் ஆகும். உபயலக்னம் சொல்லக்கூடிய லக்னமான உங்களுக்கு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய லக்னத்திற்கு 7ஆம் வீடு பாதகஸ்தானம் ஆகும். அதனால 7ஆம் வீடு பாதகஸ்தானம் இருந்ததுனால 10ஆம் அதிபதி போய் சரலக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் இருந்தாலோ, சிறலக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் இருந்தாலோ, உபயலக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் இருந்தாலோ அது நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு என சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட நிலை இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் சொந்த தொழில் செய்யாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அவங்களுக்கு தொழில் யோகம் நல்ல பலமா இருக்கும். சனி கூட சேரக்கூடிய கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி கூட ஒரு ஜாதகத்துல புதன் சேர்ந்திருந்தாலும், சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும், ராகு சேர்ந்திருந்தாலும் ஒரு சில வளமான பலன்களை கொடுக்கும். அது போல சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் சேர்கின்ற போது சூரியன் சேர்ந்தால் நல்ல பலனும் அரசு வழி ஆதரவையும், செவ்வாய் சேர்ந்தா வீண் வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகளும் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சனி போய் கேதுவோட சேர்ந்திருந்தால் அவங்க கண்டிப்பா தொழில் செய்யறது தவிர்க்கணும். சனி கேது சேர்க்கை பெற்றிருந்தாலும் பொதுவாக கேதுவோட நட்சத்திரத்துல 10ஆம் அதிபதியும் உங்களுக்கு சனியும் சேர்ந்திருந்தாலும் அவங்க முதலீடு பண்ணி தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள்ல சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக ஒரு ஜாதகத்துல சனி போய் தேய்பிரி சந்திரன் சேர்ந்திருந்தா அவங்க செய்யக்கூடிய தொழில சில ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், தேவையில்லாத நிம்மதி குறைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட உண்டாகும்.
பொதுவாக 10ஆம் அதிபதியோ சனியோ கேது சேர்க்கப்பட்டிருப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்துல சனி ஒரு நல்ல நிலையில் இருந்து அந்த கிரகத்தோட சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள், குரு போன்ற கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது. அது போல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு சனி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுலாம் கூட தொழில் ரீதியாக நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் உண்டாக்கும். அது போல அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நடக்கக்கூடிய திசையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நடக்கக்கூடிய திசைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீட்டதிபதியோட திசை நடந்தா அவங்க தொழில நல்லபடியா சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஒரு ஜாதத்திற்கு லக்னத்துக்கு யோகக்காரகன்னு சொல்லக்கூடிய கிரகங்களுடைய தசாபத்தி நடந்தா தொழில நல்லா சாதிச்சு நல்லா டெவலப் ஆகிறதுக்கான ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு வளமான பலன்களையும் கொடுக்கும். அது போல ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபத்தி நடந்தாலும் தொழில நல்லா டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள், தொழில நல்லா சாதிக்கக்கூடிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல ஒரு வளமான பலன்களையும் கொடுக்கும். பொதுவா ஒரு ஜாதகத்துல ஒரு நல்ல தசாபுத்தி நடந்தா தொழில் யோகம் என்பது பலமா இருக்கும். குறிப்பா ஒரு ஜாதகத்துல நடைமுறையில பார்க்கின்ற போது நிறைய ஜாதகத்தை ஆராய்ஞ்சதுல எந்த கிரகத்தோட தசை நடந்தா அவங்க தொழில் செஞ்சா சிறப்பா இருக்குன்னா, புதன், சுக்கிரன், ராகு போன்ற கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்து, சனி போன்ற கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் ஒரு நல்ல இடத்துல இருந்து அந்த கிரகத்தோட தசை நடந்தா அவங்க தொழில் செஞ்சா ஒரு நல்ல லாபகரமான பலன்கள் ஏற்படுது. நடைமுறையில நிறைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பார்த்ததுல புதன், சுக்கிரன், சனி, ராகு போன்ற இந்த 4 கிரகங்கள் ஒரு நல்ல ஸ்தானத்துல இருந்து அந்த கிரகத்தோட திசை நடந்தால், பாவகிரக சேர்க்கை இல்லாமல் தொடர்பு இல்லாமல் இருந்து அந்த கிரகத்தோட திசை நடந்தா அவங்க தொழில் செய்கின்ற போது நல்ல ஒரு வளமான பலன்கள் உண்டாகிறது. அந்த கிரகங்கள் அமைஞ்ச வீடும் கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானத்துல இருந்து திசை நடந்தா ஒரு வளமான பலன்கள் கொடுக்கும். அதுவே அந்த கிரகங்கள் போய் பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6, 8, 12 இருந்தாலும், அடுத்து ஜாதக ரீதியாக உங்களுக்கு பாதக ஸ்தானத்துல இருந்தாலும் அது இப்படிப்பட்ட அமைப்பு நேரத்துல அப்படிப்பட்ட திசை நடக்கின்ற போது ஜாதத்துக்கு நல்ல லக்னதா இருந்தால் லக்னத்துக்கு 8ல போய் இருக்கக்கூடிய கிரகத்தோட திசை நடந்தா அந்த நேரத்துல போய் தொழில் செய்யறேன்னு செஞ்சு நஷ்டமாகக்கூட மாதிரி சூழ்நிலையை உண்டாக்கிடக்கூடாது. அது போல பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு கிரகங்கள் 6ல போய் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபத்தி நடக்கின்ற போது தொழில் செய்யறேன்னு செஞ்சு அதில் நஷ்டப்பற்றக்கூடாது. அது போல பாதகஸ்தானத்துல போய் அமையப்பட்ட கிரகங்களுடைய தசாபத்தி நடக்கின்ற பொழுது தொழில் செஞ்சு லாபம் அடையலாம்னு நினைக்கும் போது நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது. அது போல ஒரு ஜாதகத்திற்கு லக்னாதிபதிக்கு பகை கிரகங்களுடைய தசாபத்தி நடக்கின்ற போது என்னதான் தொழில் செஞ்சாலும் எதிர்நீச்சல் போட வேண்டியதான் இருக்குமோ சரி ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை அடைய முடியாது. உதாரணத்துக்கு இப்ப சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சுக்கிர திசை, புதன் திசை கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுவே அவங்களுக்கு சனி திசை நடந்தா அது நல்லா அமோகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது போல ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சில லக்னங்கள் இருக்கு, ஒரு சில தசாபத்தி இருக்குது. இப்ப துலா லக்னத்துல நடக்கிற பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுக்கிர திசையோ, புதன் திசையோ, சனி திசையோ நடந்தா தொழில் நல்லா சிறப்பா இருக்கும். அதுவே அவங்களுக்கு போய் சனி திசை நடந்தாலும் நல்லா சிறப்பா இருக்கும். அதுவே இப்ப அவங்களுக்கு போய் குரு திசை நடந்தாச்சுங்களா அவங்க தொழில் செஞ்சா அவ்வளவு சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்ப துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குதுன்னா ஜாதகத்தில் எவ்வளவு கிரகங்கள் நல்ல பலமா இருந்தாலும் ஒரு பாதகாதி திசை நடக்கின்ற போது தொழில் செய்யறேன்னு போய் செஞ்சால் அதுல தேவையில்லாத நெருக்கடிகள், தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத சஞ்சலங்கள் தான் ஏற்படும். அது போல ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் நீச்சமா இருக்கு, அந்த நீச்சமான கிரகத்தோட தசாபத்தி நடக்குது, அந்த நேரத்துல போய் நம்ம தொழில் செய்யணும்னு செஞ்சா நம்ம அடைய வேண்டியதை அடைவதில் ஒரு சில தேவையில்லாத தடங்கள், தேவையில்லாத இடையூறுகள், தேவையில்லாத நிம்மதி குறைவுகள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். ஜாதகத்தில் கிரகங்கள் அமைகிற பொசிஷனை பொறுத்து இருக்குது, அமைகிற நடக்கிற தசாபத்தியை பொறுத்து இருக்குது. இதெல்லாம் ஒத்துழைச்சு பார்த்துதான் நமக்கு 7.5 சனிலாம் நடக்காம இருக்கான்லாம் பார்த்துதான் நம்ம முடிவு எடுக்கணும். சரி எடுத்தங்கவுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற வாய்ப்புகளை நம்ம விட்டுட்டு தொழில் செய்யறேன்னு செஞ்சு நம்ம நஷ்டமாயிடக்கூடாது. தொழில் அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு உண்டாகும் என்பதனை பற்றி உங்களிடம் விளக்கமாக கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.